இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம், அதாவது தேர்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இருக்கிறாங்க ஒண்ணுமே தெரியல, என்ன இவ்வளோ அடிப்பேன். அப்ப கூட ஸ்மெல் இருக்காது, நம்ம எப்படியே வேர்த்துருவோம். போறதுக்குள்ள அவன் இதை படிச்சுட்டு அதை படிச்சுட்டேன்னு கேட்கறதுக்குள்ள நம்மளுக்கு வேர்த்துரும். உண்மையே சொல்லுவோம்னா என்ன படிச்சிருக்கேன்னா கொஸ்டின் பேப்பர் தான் படிச்சிருக்கேன். அதை கிராமர், டிப்டாங்ஸ், பாலிடிக்ஸ்ல என்ன பண்ண போறதுன்னு தெரியல. அதை பார்ட்டி ஸ்கிப் பண்ணிட்டு வண்டியில ஏறல. அது நான் எழுத போற எக்ஸாமுக்கு போய் லிங்க் இல்ல. ஆரம்பமே சூப்பரா இருக்கு. நானும் எக்ஸாமுக்கு முதல்ல படிக்கணும் அது முடிய மாட்டேங்குது. நம்ம சந்தன் வச்சுக்குவோம், மண்டேல ஏற மாட்டேங்குது கடைசி நேரத்துல. இந்த எக்ஸாம் 6 மாசம் கழிச்சு எழுதி பேசாம, ஆனா 6 மாசம் கழிச்சு இந்த எக்ஸாம் மறுபடியும் எழுதிடலாமா? என்னப்பா பண்ற? எக்ஸாம் வச்சுக்கிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்க. பாப்புலேஷன்ங்கிறது வந்து அதோட தலைவலியான ஒரு சப்ஜெக்ட் கைஸ். எவ்வளவுதான் படிச்சாலும் படிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். ரெண்டு ரோமன் லெட்டர் வந்து ஃபுல்லா படிக்காமலே வச்சிருக்கேன். ஆனா என்ன பண்ண போறேன், என்ன தைரியத்துல இருக்குன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. கோல்டன் ரூல்ஸ்லாம் இப்பதான் பார்க்க ஸ்டார்ட் பண்றேன். எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு எவ்வளவு ஜாலியா இருக்காரு அந்த ஒரே சப்ஜெக்ட். எக்ஸாம் எழுதுனேன், எக்ஸாம் எப்படி எழுதுனேன் எழுதியிருக்கேன். மறுபடியும் 6 மாசம் கழிச்சு மீட் பண்ணலாமா? தெரியாது, பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். எழுதுறேன், என்ன ஃபீல் பண்றேன்? யூடியூப் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றது ரொம்ப ஹாப்பி. என்னடா சன்ஸ்கிரீன் போட்டுருக்கனால பாக்குறீங்க. இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம், அதாவது தேர்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. மத்தியானம் தான் எக்ஸாமு. ஸோ ஒரு அளவுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது, படிக்கலன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கு நடுவில் நின்றுட்டு ஒரு ஃபீல் இருக்கும், அப்படிதான் இருக்கு. ஸோ அம்பேத்கர் யூனிவர்சிட்டி பற்றி நான் சொல்லியா தெரியணும்னு இல்லை. ஸோ எப்படி கொஸ்டின் வரும், எப்படி கரெக்ஷன் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப பயமா இருக்கு இங்கிலீஷ் எக்ஸாமு. போன ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து இங்கிலீஷ் கூட போய் எழுதிக்கும். இந்த செமஸ்டர்ல இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பயங்கரமா கஷ்டமா இருக்கு. கிராமர் இருக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியல, என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸோ வித்தவுட் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடி ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். இவ்வளோ அடிப்பேன், அப்ப கூட ஸ்மெல் இருக்காது, நம்ம எப்படியே வேர்த்துரும். நம்ம போறதுக்குள்ள அவன் இதை படிச்சுட்டு அதை படிச்சுட்டேன்னு கேட்கறதுக்குள்ள நம்மளுக்கு வேர்த்துரும். பாடி ஸோ அந்த எத்தனை பேர் வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்டாக இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸ் எவ்வளோ நாள் போகுது தெரியல, எல்லா எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுவாங்கலாம் தெரியாது. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமு உண்மையே சொல்லணும்னா என்ன படிச்சிருக்கேன்னா கொஸ்டின் பேப்பர் தான் படிச்சிருக்கேன். அதை நம்பி தான் போகிறேன். ஸோ காப்பாற்றிடும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது அது தான் ரிப்பீட் தான் இருந்தது 5 மார்க்ஸ் எல்லாம். கிராமர், டிப்டாங்ஸ், பாலிடிக்ஸ்ல என்ன பண்ண போறதுன்னு தெரியல. அதை பார்ட்டியில் ஸ்கிப் பண்ணிட்டு வண்டியில ஏறல. அது எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஏறவே இல்லை. என்ன பண்ண போறதுன்னு தெரியல. கடவுளே காப்பாத்துப்பா. கிளம்பிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி நான் 2 மணி எக்ஸாம், 12:30 மணிக்கு காலேஜ் போறேன். என்ன ரீசன்னா, காலேஜ் போய் ஆக்சுவலி கொஞ்சம் டாப்பர்ஸ் தான் இருப்பாங்க. அவனுக்கு கீழே வந்து இது படிச்சா போதுமா, அது படிச்சா போதுமான்னு கேட்டு லிங்க் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம நேரம் பெண்ணில் லிங்க் இருந்துச்சுன்னா இதை எடுத்துட்டு போயிடுவோம். சூப்பர். நான் எழுத போற எக்ஸாமுக்கு பெண் லிங்க் இல்ல. ஆரம்பமே சூப்பரா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியலங்க. எக்ஸாம் கிளியர்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் லீவ், ஒரு வாரம் இல்லை, 2-3 வாரம் எனக்கு எக்ஸாம் லீவ் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் படிக்காம கடைசி நேரத்தில் படிச்சு போய்தான். நானும் எக்ஸாம் சொல்லுவேன், முதல்ல படிக்கணும் அது முடிய மாட்டேங்குது. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. படிச்சிருக்கேன், எழுதுவோம். அப்படியே நம்ம சந்தன் வச்சுக்குவோம். கடைசியில் வந்து அண்ணாவே வச்சு விட்டுட்டாங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ஒரு 1/2 hour மட்டும் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து ஆஃப் அண்ட் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ்னு 2-3 இருக்கு. அதெல்லாம் படிக்கலாம் வாங்க. ஒன்றுமே மண்டேல ஏற மாட்டேங்குது கடைசி நேரத்தில். பேசாம இந்த எக்ஸாம் 6 மாசம் கழிச்சு எழுதி பேசாம, ஆனால் 6 மாசம் கழிச்சு இந்த எக்ஸாம் மறுபடியும் எழுதிடலாமா? என்னப்பா பண்ற? எக்ஸாம் வச்சுக்கிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்க. படிடா. விளையாண்டுட்டு இருக்கேன். ஓ தோனி மை கூலா இது பண்ணலான்னு. கூல் பண்றேன் நான் வந்து ரோஹித் சர்மா. சாரி, ரோஹித் சர்மா மாதிரி கூலா இருக்கியா? எனக்கே தெரியுது ரொம்ப வந்து எக்ஸாம் கேர்லெஸ்ஸா பண்ணிருக்கேன்னு. இந்த வீடியோ மட்டும் எங்க வீட்டில் பார்த்தோன்னா லிட்டரலி செத்துட்டேன். ரோஹித் சர்மா மாதிரி கூலா இருக்க. மேட்சுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா இப்படிதான் கேம் விளையாடுவாரு. அவரே இப்ப இழுக்கிறீங்க. நம்ம
என்ன பண்ண போறேன்னு தெரியல. 6 மாசம் கழிச்சு எழுதிக்கலாம்னு பாக்குறேன். இதோட என்ன கவலைன்னா நாளைக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன் எக்ஸாம் இருக்கு. அதுக்கும் வேற ஒரு தலைவலி சப்ஜெக்ட். ஐயோ ஐயோ என்ன பண்ண போறேன்னே தெரியலையேப்பா. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ங்கிறது வந்து அதோட தலைவலியான ஒரு சப்ஜெக்ட் கைஸ். எவ்வளவுதான் ஆனாலும் ஒரு மாதிரி பிடிக்க மாட்டேங்குது கைஸ். உண்மையில 2 ரோமன் லெட்டர் வந்து ஃபுல்லா படிக்காமலே வச்சிருக்கேன். ஆனா என்ன பண்ண போறேன், என்ன தைரியத்துல இருக்குன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. என்ன எப்படி படிச்சு போறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல. போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. செந்தில் கஃபே போவோமா? கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி தான் இந்த கோல்டன் டூல்ஸ்லாம் நான் இப்போதான் பார்க்க ஸ்டார்ட் பண்றேன். ஸோ செந்தில் கஃபே போவோம் வாங்க. உத்தர ஹாய் காட்டுங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து எவ்வளவு ஜாலியா இருக்காரு அந்த ஒரே சப்ஜெக்ட். எக்ஸாம் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் பாப்போம். எக்ஸாம் எப்படி எழுதுனேன்? எக்ஸாம் எப்படி எழுதுனேன்? அதாவது எழுதியிருக்கேன். மறுபடியும் 6 மாசம் கழிச்சு மீட் பண்ணலாமா? தெரியாது. பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். எழுதுறேன். என்ன ஃபீல் பண்றேன்? எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? சூப்பரா எழுதிக்கிறேன். நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். நீ சொல்லு. நாங்க மாஸ்க் காமிக்கிறது எங்களுக்கு வேலை போடுவோம். எழுதுனேன். இதெல்லாம் போடாதடா. போட வேண்டாம். கீழே எல்லாருமே ஆள் இருக்காங்க. ஓவரால் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பட் எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் வந்தது. ஸோ பாஸ் பண்ணிடும்னு நினைக்கிறேன். பட் நல்லாவே எழுதியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து 5 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருக்கேன். மற்றபடி 10 மார்க்ஸாக இருக்கட்டும். சொன்ன மாதிரி டிப்டாக்ஸ் அண்ட் ஃபோட்டோட்டிக்ஸ் கொஞ்சம் எழுதுறேன்னா அட்டன் பண்ணியிருக்கேன். பட் கரெக்டாக வருமானு தெரில. பட் இது எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கேன். ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் கைஸ். அதில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஸ்மெல் கில்லர்.